கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைங்க. என்னமோ புள்ள ஆசைப்பட்டுச்சுன்னு தான் நானும் சரின்னு சொன்னேன். எனக்கு இந்த கொஞ்சம் கூட இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க. அப்படிலாம் சொல்லாத மாதிரி. ஏதோ புள்ள ஆசைப்பட்டுருச்சு, படிக்கிறப்பயே லவ்னு பண்ணி தொலைச்சிட்டா என்ன, அவங்க விருப்பப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். அது நம்ம கடமை தானே. சரி கிளம்பு கிளம்பு, நேரம் ஆகுது. நான் போய் காரெல்லாம் ரெடி பண்றேன், சட்டு புட்டுன்னு வந்து சேரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நானும் உங்கள் அப்பாவும் போயிட்டு நகையை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரியா? அங்கே எல்லாம் மாப்பிள்ளோடலாம் வருவாங்க. அங்கே எதுக்கு நீயே? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. கல்யாணம் தான் விருப்பப்படி நடக்குது. நகையெல்லாம் நாங்கள் பார்த்து எடுத்துக்கிறோம். நீ எல்லாம் ஒன்றும் வரணும்னு அவசியம் இல்லை. சரியா? பேசாமல் இங்கே இரு. போயே ஏதாவது படிக்கிற வேலை இருந்தா பாரு. ஏம்மா ஏன் என் மேல இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க? என் விருப்பப்படி தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லையாங்கம்மா? ஏங்கம்மா இப்ப என் மேல இப்படி கோவிச்சுக்கிறீங்க? நானும் வந்தா என்ன, நானும் வந்து எனக்கு விருப்பப்பட்ட நகையை நான் செலக்ட் பண்ணிக்குவேன்ல. சரிம்மா நீங்களே போயிட்டு வாங்க, நான் போயிட்டு படிக்கிறேன். ஏன் நீ பிள்ளைய இப்படி வளர்ற? அவளுக்கு பிடிச்ச நகையா அவ வந்து வாங்கிக்கிட்டுமே, ஏன் அவளை வர வேண்டாம் நீ இப்படி கண்டிஷனா சொல்ற? இது பாருங்க, அவள் விருப்பப்பட்டான் தான் இந்த கல்யாணமே நடக்குது. எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. எப்படியாவது இந்த கல்யாணம் நின்றுட்டாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனால் எப்படியும் நான் நிறுத்திவிடுவேன். வேணாலும் பாருங்க. இப்போ நீங்கள் வரீங்களா இல்லையா? நகை கடைக்கு போகணுமா இல்லையா? அவங்களாம் வந்திருப்பாங்க. போய் நாமளும் சட்டு போட்டுன்னு ஏதோ ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். சரி வா வா, கிளம்புல வா. உன் இஷ்டப்படி தானே எல்லாமே நடக்குது. வா வா போலாம். ரவி, நான் வாணி பேசுறேன் ரவி. ஆமா, அம்மா எல்லாம் கிளம்பிட்டாங்க நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு. நானும் வரேன்னு சொன்னதுக்கு நீ எல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். எங்களுக்கு முதல் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. ஏதோ நீ ஆசைப்பட்டதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்ன. நீ ஒன்றும் வர வேண்டாம், நீ வீட்லயே இரு, நாங்கள் போய் எல்லாம் பார்த்துக்கிறோன்னு அவங்க கடைக்கு கிளம்பிட்டாங்க ரவி. கவலைப்படாத வாணி, அதுக்கு தான் நம்ம வீட்டில் 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்கல்ல. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எப்பயும் நம்ம சந்திக்கிற பார்க்குக்கு வந்துரு. நானும் ஏதாவது பொய்ய சொல்லிட்டு நானும் பார்க்குக்கு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் அங்கே மீட் பண்ணி பேசிக்கலாம். சரியா? அவங்க வேலையை அங்கே போய் பண்ணட்டும். சரியா? நீ வந்து சீக்கிரம். எங்க என்ன வர சொல்லிட்டு அவங்கள இன்னும் காணோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அவங்க எல்லாம் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நான் கூட பார்த்துட்டு சட்டு புட்டு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் பார்த்தா இவர வேற என்ன காணாமே. அன்பே அன்பே கொள்ளாதே, அன்பே அன்பே கொள்ளாதே. வாணி, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நீ நம்மளது கல்யாணம் ரெடி ஆயிடுச்சுனதுமே உன்னோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரைட்னஸா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இத பாருங்க, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். எங்க அம்மா எப்படியாவது ஏதாவது ஒரு சாக்க காட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தி பண்ணணும்னு பாக்குறாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பயமா இருக்கு. நான் வந்து எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ ஜாலியான மூட்ல பாட்டு பாடிட்டு வரீங்க. சரி ஒரே டென்ஷன் ஆகாதே. நானே ஒரு ஜாலியான மூட்ல வந்திருக்கேன். நீ ஏன் பேசிட்டு இருக்க? அதான் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம கல்யாணமும் நடக்க போகுது. அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் விடு. அன்பே என் ஆருயிரே, இதே மாதிரி நம்ம எப்பயுமே ஒன்னா சந்தோஷமா வாழணும். எப்படியும் நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னா 2 வீட்டையும் நம்ம எப்படியாவது ஒன்று சமாதானம் பண்ணி தரலாம். நீ கவலைப்படாத. சரியா? ஆமாங்க, எப்ப போலவே நம்ம எப்பவும் ஒன்னா சந்தோஷமா வாழணும். என்ன, எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு தான் இந்த கல்யாணம் பிடிக்க மாட்டேங்குது. எப்படிதான் நான் சமாளிக்கணும் எனக்கு ஒன்றும் தெரியலங்க. ஏங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. அந்த பார்க்கில் பார்த்தா நம்ம வாணியும் நம்ம பிள்ளைக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளையும் தான் அங்கே நிற்கிற மாதிரி இருக்குதே. பார்த்தீங்க அந்த கழுதுங்க நம்மளை வந்து இப்படி கடைக்கு துரத்தி விட்டுட்டு இதுங்க திருட்டுத்தனமா பார்க்கில் வந்து மீட் பண்ணுதுங்க. வரட்டு வீட்டுக்கு இன்னைக்கு நான் காலை உடச்சி போட்டு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தல பாரு. அப்புறம் அந்த மாரியை என்னன்னு கேட்டுக்குங்க. ஏண்டி இருடே, நிறுத்தினா உடனே நான் நிறுத்த முடியுமா? முன்னாடி பின்னாடியில இத்தனை கார் பைக் எல்லாம் போகுது. உன் இஷ்டத்துக்கு வண்டி நிறுத்த முடியுமா? நீ யாரையோ பார்த்துட்டு அவங்கன்னு நீ தப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தி பண்ணணும்னு என்னமாவே நீ தெரிஞ்சிட்டு இருக்கிற. பேசாம வா. இல்லைங்க, அது நம்ம வாணியும் அந்த பையன் மாதிரி தான் தெரியுது. இப்போ போய் அங்கே கடையில் கிழிக்கிற கிளியில் அவங்க அம்மா அப்பாவே இந்த கல்யாணம் வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு ஓடுறாங்களா இல்லையான்னு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தல. இந்த மாரியோட பேரை நான் மாத்திக்கிறேன் பாருங்க. சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தால் வைபோகம். வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆகுதுங்களா? என்னங்க நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? வேற யாரும் சொந்தக்காரங்களாம் ஒருத்தரும் வரலீங்களா நகை எடுக்கிறதுக்கு? இப்படியே நீங்க பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைக்கு போனவங்க வந்துருவாங்க. அவ்வளவுதான். எங்க அம்மா இதே சாக்கு கட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவாங்க. நான் வரேன். அங்க கடையில என்ன ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல வேற. வாங்க சம்மந்தியா? யாருங்க சம்மந்தி? நீங்க எங்களுக்கு சம்மந்தியா? அது எப்படிங்க அந்த முறையை வச்சு நீங்க கூப்பிடுவீங்க? ஏன் சம்மந்திங்கம்மா, ஏன் இப்படி கோவிச்சுக்கிறீங்க? என்னாச்சு? வந்ததும் வராம ஏன் இவ்வளோ ஒரு கோபமா பேசுறீங்க? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க, நம்ம என்னன்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்னங்க பேசுறது? எதை பத்திங்க பேசுறது? இந்த கல்யாணத்தை பத்தியா? இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது இனிமேலுங்க. ஆமாங்க, நான் சொல்லிவிட்டேன். வர வழியில தான் உங்கள் பையனும் என் பிள்ளையும் பார்க்கில் ஆடி பாடிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்தோம். என்ன நீ உங்கள் பையனை வளர்த்தி வச்சிருக்கிறீங்க? ஒரு படிமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னையே இப்படிலாம் ஆட்டம் ஆடுனா இதெல்லாம் குடும்பம் விளங்குமா என்ன? இதை பாருங்க சம்பந்தி அம்மா, ஏதோ பொண்ணூடு பசங்க 2 பேரும் விருப்பப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க குடும்பத்தை பத்தி நீங்க என்னத்தை அப்படி கண்டீங்க? ஐயோ சம்மந்தி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம முடிவு பண்ணி இதானே இந்த கல்யாணம் நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் அவங்க சந்தித்து பேசிக்கிட்டா இப்போ என்னங்க தப்பு? இருந்தால் இருந்துட்டு போட்டு விடுங்க. நாம் நகையை வாங்கிப்பிட்டு சட்டு புட்டுன்னு போய் கல்யாண வேலையை பார்ப்போம்.
ஏய் மாறி விடுறி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசாத, விடு. சின்ன சிறுசு ரெண்டும் சந்திச்சு பேசிக்கிறாங்க, உட இருக்கட்டும் உட. அது எப்படிங்க அப்படி விட முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணு இப்படிதான் திட்டுத்தனமா செஞ்சுதெல்லாம் பேசுவாங்களா? இப்படிதான் நம்ம காலத்துல எல்லாம் இருந்ததா? இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, இதை சாக்க வச்சு நான் கல்யாணத்தை நிறுத்த போறேன், எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, இந்த குடும்பம் பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல, வாங்க போகலாம் வீட்டுக்கு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலாம். இதை பாருங்கம்மா, வார்த்தை அளந்து பேசுங்க, நீ கண்டபடி பேசக்கூடாது. என் பையன் தான் போனா அப்படின்னா உங்க பிள்ளையும் தானே பார்க்குக்கு வந்திருக்குது, அப்ப 2 பேருக்கு மேல தானே தப்பு இருக்குது. இதை சாக்க வச்சுட்டு கல்யாணம் நிறுத்தணும்னு ஐடியா போறீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இது எப்படி நடந்துடும் அப்படிங்கறத நானும் பாத்துறேன். இத பாருங்க, இவ்வளவு கீழ்த்தரமா பேசுவீங்க அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. இப்படிப்பட்ட இடத்துல போய் பொண்ணு எடுத்துருக்கிறோமேன்னு எனக்கு வெக்கமா இருக்குது. வாடி போலாம். இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். போய் வீட்டுல அவனை 2 சாத்து சாத்தணும். போய் பார்த்துருக்கிறான் பாரு இந்த குடும்பத்தை. இதை பாருங்க பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை. உங்க குடும்பம் ஓகேதான் இப்ப தெரியுது. உங்க பையன் ஒழுங்கா இருந்தா என் பிள்ளை ஏன் இப்படி இருக்குது? போய் உங்க பையனை கண்டிஷன் பண்ணி வைங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. உங்க வழியை பார்த்துட்டு போங்க. வாங்க போலாம் நம்ம வீட்டுக்கு. அது என்னங்க இந்த பொம்பளை பெரிய வில்லியா இருப்பாளாட்டுங்குது. போய் நம்ம பையன் இந்த குடும்பத்திலேயே போய் பொண்ணு எடுக்கணும். ஏதாவது விருப்பப்பட்டான் தான் சரி, நாமளும் ஓகேன்னு சொன்னோம். இனிமேல இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுங்க. இந்த பொம்பளை இந்த சாவகாசமே நம்மளுக்கு வேண்டாங்க. நான் வந்துட்டேன் ரவி, கரெக்டான டைம்க்கு வந்துட்டேன். அவங்க என்ன காலையில இருந்து வரல. இரு எங்க அம்மா குரல் கேக்குது, நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். நடக்காது. இனிமேல் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அந்த கழுதியை கால் உடைச்சு போடணும். படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டியது இருக்குது? லவ் குடும்பத்தை பாரு, ஒன்ன பாரு. ஆத்தாலும் அப்பனும் இவ்வளோ வாய் அடிக்கிறாங்களே, அப்ப பையக்காரன் எப்படி இருப்பான்? போய் அந்த கழுதி கால் உடைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. வாங்கம்மா, ஏங்கம்மா வரப்பே இவ்வளோ டென்ஷனா வரீங்க? ஏதோ பேசிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க. நகையெல்லாம் எடுத்தாச்சாங்கம்மா? எப்போ டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க கல்யாணத்துக்கு? அவங்க ஏதாவது சொன்னாங்களாம்மா? டேய் இருடி, எங்கடி போன? நாங்க கடைக்கு போனப்ப நீ மட்டும் எங்க போயிருந்தா? நீயும் அவனும் அந்த பார்க்ல கொஞ்சம் கொலாஞ்சிட்டு இருந்தெல்லாம் பார்த்துட்டு தான் போனோம். எங்களை கடைக்கு அனுப்பிவிட்டு 2 பேரும் பண்ற வேலை இதுதானா? இது குடும்பமா இது? இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அவ்வளவுதான். அவனை நீ மறந்துரு. இந்த லவ் கிவ்வெல்லாம் உனக்கு செட் ஆகாது. போய் படிச்சுட்டு வேலைக்கு போற வழியை பாரு. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? ஹலோ ரவி, எங்க அம்மா கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க ரவி. நம்ம பார்க்ல மீட் பண்ணி பேசுனதை அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நகை கடையில போயிட்டு உங்க அம்மா அப்பா கூட பயங்கரமா சண்டையை போட்டு 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க ரவி. நான் என்ன ரவி பண்றது? திருட்டுத்தனமா நீ அவங்கிட்ட பத்த வச்சுக்கிட்டு இருக்கிறியா? வர இருப்ப. ஏய் இந்தடே, யாருக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிற? ஓ அவனுக்கா? உடனே கல்யாணம் நின்று போச்சுன்னு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற. இங்க ஃபோனை குடுறீங்க. இந்த ஃபோன் இருந்தா தானே நீ அவன் கூட பேசுவ. அது இப்போ பாரு, இப்போ என்ன பண்றேன்னு இந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. அம்மா வேண்டாமா, அது உடைக்காதீங்கம்மா. நான் இனிமேல் பேச மாட்டேமா. நிலா இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். இதை தூக்கி போட்டு உடைச்சாதான் உனக்கு புத்தி வரும், நீ ஒழுங்கா இருப்ப. ஏய் வாணி, வாடியே சீக்கிரம் வீட்டு விட்டு வெளியே வா. நம்ம போய் திருத்தனமா கல்யாணம் பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் நம்மள கண்டிப்பா சேர்த்து வைக்க மாட்டாங்க. பயங்கர சண்டை போட்டு வச்சிருக்காங்க. வா நம்ம வீட்டு விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வா. ஐயோ ரவி, நீங்களா? நாம இப்படி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா இல்லையா? வீட்ல தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிருமே. சரி ரவி, நீ வெளிய வெயிட் பண்ணு. நான் யாருக்கும் தெரியாம வந்துறேன். போய் நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்திடலாம். ஏய் அக்கியன் இல்லடி, யாரை கேட்டு நீ விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற? இந்த குடும்பமே வேண்டான்னு நான் சொல்லியும் நீ கேட்கல. நீ இனிமேல் வீட்டுக்குள்ள வராத. நீ வீட்டை விட்டு போயிரு. இனிமேல் வரவே வராத அந்த வீட்டுக்குள்ள. இருமாரி இரு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அவங்க இப்போ என்ன தப்பு பண்ணிவிட்டாங்க? உங்ககிட்ட முறையா கேட்டாங்க, நாங்கள் 2 பேரும் விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோன்ட்டு. நீயும் ஆரம்பத்துல சரின்னு தான் சொன்ன. அப்புறமா என்னதான் சம்மந்தம் பிடிக்கல, அது பண்ணி தேவையில்லாத பிரச்சனை இழுத்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்ட. ஏன் மாதிரி இப்படி பண்ற? ஏன் நீயும் நானும் தானே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாம பண்ண கரெக்டா, அதே நம்ம பிள்ளைங்க பண்ண தப்பா? அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா என்ன மாதிரி தப்பு? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறாங்க. கோவத்தை எல்லாம் விட்டுட்டு சரியா அவங்கள வாழ்த்தி நல்லபடியா இருக்கணும்னு வாழ்த்து, சரியா? சரிங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? நாமளே லவ் மேரேஜ் தான். நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கோவப்படுறோம்னு தெரியல. சரிங்க மாப்பிள்ள. சரி வாங்கன்னு உள்ள எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க வாங்க. என்னங்க உங்க வாழ்க்கையிலயும் இது மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்குதுங்களா? அப்படி நடந்திருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.